எல்லாரும் சலிமா சலிமா எத்தனை காலேஜ்மா? 8 ஆர்ட்ஸ் காலேஜா? பரவாயில்லையே, போட்டி டிக்கெட் வாங்குறீல? எல்லாம் புதுசா சேர்ந்தாங்களா? அதான பார்த்தேன். அதுக்குள்ளேயும் பிரின்ஸ் ஆச்சுலா? இல்ல சார், நாங்களாம் ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல 12வது வரைக்கும் ஒன்னா படிச்சவங்க. அப்படியா? சரி சரி. நம்ம செட்ல எல்லாரும் இருக்கோம்ல, நம்ம முத்துச்செல்வம் மட்டும்தான் இல்ல. ஆமா ரமேஷ், உனக்கு தெரியும்ல? என்னப்பல தெரியல. கடைசியா மார்க் ஷீட் வாங்குறப்போ ஸ்கூல்ல பார்த்ததாண்டா ஆல்பிட்ட. அப்ப கூட நம்ம காலேஜ் சேர போறியான்னு கேட்டதுக்கு அவங்க ஐயாட்ட கேட்கணும்னு சொன்னேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. முத்து இருந்தா நல்லா இருக்கும்ல? பாப்போம், போற வழியில நான் வேற பஸ் ஸ்டாப் இருக்கு. ஆமா. எந்த டிபார்ட்மெண்ட்? பிஏ ஹிஸ்டரி. இந்த பாடுறா நம்ம டிபார்ட்மெண்ட். நாங்க யார் தெரியும்ல? தெரியாது. தெரிஞ்சுக்கோ, உன்னோட சீனியர். நான் சீனியருங்கிறோம், மரியாதை கொடுக்க மாட்டியா? குட் மார்னிங் சொல்ல மாட்டியா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்படி? போ போ, படிக்கட்டுல எல்லாம் ஜூனியர்ஸ் நிக்க கூடாது, சீனியர்ஸ் நாங்க தான் நிக்கணும். என்ன எங்க போன? காலேஜுக்கு. என்ன நம்ம கிளாஸ் செட் எங்க இருக்கீங்க? அப்படி எப்படி இருக்கீங்க? ஆமா, நீதான் காலேஜ்ல சேர மாதிரி இல்லன்னா? ஆமா, அப்படிதான் நினைச்சேன். எங்க ஐயா கிட்ட கான்ட்ராக்டர் ஒருத்தர் உங்க மகன் விளையாட்டுல நிறைய பரிசு வாங்கியிருக்கான், அவனை காலேஜ் படிக்க வைடா, அங்க அவன் விளையாட்டுல நல்லா வந்தா அதை வச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டால கவர்மெண்ட் வாங்கிடலாம்னு சொல்லியிருக்காரு. அதான் சேர்த்து விட்டாரு. பிஏ ஹிஸ்டரி. என்ன எப்படியோ நம்ம சேர்த்து ஸ்கூல் மாதிரியே காலேஜ்ல ஒண்ணு சேர்ந்தோம். அதான் ரொம்ப சந்தோஷம். காலியா கிடக்கல, உள்ள வந்து தொலைக்கலாம்ல. சொன்னா கேட்கலடா. இந்த காலேஜ் திறந்தாலும் அவங்களோட மல்லு கட்ட வேண்டியா இருக்கு. என்ன ரமேஷ், உம்முன்னு வர? எப்பயும் ஜாலியா இருப்ப? போடா, 12 வருஷமா இதே மூஞ்சில பாட்டு இன்னும் 3 வருஷத்துக்கு மறுபடியும் இதே மாதிரில பார்க்க நினைச்சா எங்கிட்ட இருந்து ஒரு சந்தோஷம். ரமேஷ், இன்னும் திருந்தவே இல்லடா நீ வேற. ஆமா, அப்படியே மாறாம தான் இருக்காப்ல முத்து. இந்த ரமேஷ் உனக்கு கொஞ்சம் மாத்திக்க. இதாப்ல ஆரம்பிச்சியா? இந்த பாட்டி மாதிரி அப்படி இருக்காத எப்படி இருக்கான்னு அறிவுரை சொல்றது, அப்புறம் அதை அப்படி இது இப்படின்னு பெரிய புலோர் மாதிரி கரு சொல்றது, இதெல்லாம் நீ மாத்திக்க. இது பள்ளியாடம் இல்ல, காலேஜ். ஆரம்பிச்சாங்களா சண்டே? அவங்க பாத்துக்கல எப்படி இருக்காங்கன்னு ஜாலியா. காலேஜுக்கு படிக்க போறீங்களா இல்ல மாட வைக்க போறீங்களா? காலேஜ் படிக்கிறீங்க? காலேஜ்ல படிக்கிறாடுங்களா? ஓ கண்டக்டர், என்ன கேட்கக்கூடாதா? என்னத்த கேட்கறது பெருசு? எத்தனையோ வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்படித்தான் கத்துறாங்க. இவங்களை பார்த்து புதுசா வர்றவங்களும் இதே மாதிரி தான் கத்துறாங்க. நம்ம காதல பஞ்ச வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு தான் காலேஜ் பசங்கன்னா யாருக்கு ஆக மாட்டேங்குது. புதுசா வர்ற பசங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லி கொடுப்பாங்களா? இப்படி கத்துறதா கத்து கொடுப்பாங்க. என்ன மாப்பிள்ள இப்படி நினைச்சிட்டாங்க? ரொம்ப அவமானமா இருக்கு மாமா. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. சீக்கிரம் சீக்கிரம் வா. ரொம்ப பயம். கைவிலி, கயல் எங்கிட்ட இருக்கு நம்ம கிளாஸ்? டேய் கயல், டேய் ரமேஷ், நம்ம கிளாஸ் இங்க. வாங்க வாங்க. டேய் வாங்க, கண்டுபிடிச்சாடா. டேய் வங்காளே, நம்ம கிளாஸ் ஆடா. டப்பே புள்ள சூப்பரா இருக்குல்ல? உடனே ஆரம்பிச்சிடு. ஏண்டா நீ ரசிக்கவே மாட்டியாக்கா? பிள்ளைல பாருங்க, அந்த பிள்ளைய பார்த்து டயர்ட் ஆயிடுச்சுங்க. டேய் வாய்ச்சி சும்மா இருக்க முடியாடா. ஆதரிச்சுட்டே பாரு, அந்த பிள்ளைய பார்த்தாலே வாய வளர்ந்துக்கிட்டு. ஏய் இந்தாப்ல உங்க அண்ணிலே எரிச்சு போடாதப்போ. வேண்டாம் எனக்காதான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க உட்காருங்க. இந்த ஸ்கூல் மாதிரி குட் மார்னிங்லாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, சும்மா எழுந்துனாலே போதும். இன்னைக்கு முதல் கிளாஸ்லேயே பாடத்தை எடுத்து அறுக்க விரும்பல. இப்போது நம்மளை நாமே அறிமுகப்படுத்திக்கலாம். என் பேர் சிவகுமார். கடந்த 10 வருஷமாக ஹிஸ்ட்ரி லெக்சராக இருக்கேன். இது மாதிரி நீங்களும் உங்கள் பேர், நீங்கள் படித்த ஸ்கூல், உங்கள் எதிர்கால லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து சொல்லுங்கள் பார்ப்போம்.
தம்பி கொஞ்சம் தள்ளி உட்காரு. மாமா போமாமா பொங்க மாமா கிளாஸ்லயே பெரிய மனிதன் நீங்க தான் பொங்க மாமா போய் கொளுத்து என் பேரு காமாட்சி. கையை கட்டாதப்பா. என்ன ஸ்கூலா அது? என் பேரு கையை கட்டாம பேசுப்பா. என் பேரு காமாட்சி. அவனால கையை கட்டாமலாம் பேச முடியாது சார். நான் படிச்சது அரசு மேல்நிலைப் பள்ளி. இருப்பா, எதிர்கால லட்சியம் விவசாயம் பாக்குறேன் சார். என்ன இந்த பிள்ளை மூணே உட்காந்துருக்கு? என் பேர் ஆதிலட்சுமி, அரசு மேல்நிலைப்பள்ளி. இருமா சார், உன் எதிர்கால லட்சியம் என்னன்னு சொல்லுமா. எதிர்கால சினிமா கனவு கண்ணி சார். நீ சொல்லுமா. ஒரு நல்ல வேலைக்கு போகணும். சபைக்கு போய் திண்டிகிட்டே இருக்கலாம். என்னடா அவன் மட்டும் 2 பேரா போறாங்க? ஏங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அட நீங்க சொல்லுங்கண்ணா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நாங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா. சார் கேக்குறல சொல்லுங்க. ஏன் உங்களை கேட்கலையா? எங்களை கேட்டது இருக்கட்டும், உங்களையும் கேட்டார்ல, நீங்க சொல்லுங்க. என்னைய சொல்றீங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கண்ணா. மாத்தி பேசுறீங்க. கேட்கலையா? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கண்ணா. டேய் ரமேஷ், நீ எல்லாம் சுத்த வேஸ்ட்ரா. 2 பேரும் டப்பா மாதிரி இருந்துட்டு எப்படி கட்டி கொடுக்குறாங்க பாரு. 2 பேரும் சேர்ந்துக்காய ஒரு அரக்கு இருக்கும் போறக்கு இருக்குமா? சொல்லுங்க. நாங்க சொல்லிட்டோம், நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்ல மாட்டீங்க. பெரிய அரசியல்வாதியா இருவீங்கடா. கேட்கலையா? நீங்க சொல்லுங்க. போய் உட்காருங்க. சார் சொல்றதுல போய் உட்காருங்க. உங்களை சொல்லியா? நீங்க போய் உட்காருங்க. எங்களை சொல்றது இருக்கட்டும், உங்களை சொல்லலையா? ஏன் உங்களை சொல்லியா? உங்களை சொல்லலையா? ஏன் உங்களை சொல்லியா? உங்களை சொல்லலையா? நீங்க போங்க. உங்களை சொல்லலையா? உங்களை சொல்லியா? உங்களை சொல்லலையா? அடுத்து வாப்பா. பேர் ரமேஷ், அரசு மேல்நிலைப்பள்ளி, உன் எதிர்கால லட்சியம் அரசியல்வாதி ஆகுது. அடுத்து என் பேர் கல்விழி, அரசு மேல்நிலைப் பள்ளியில படிச்சேன். என் பேர் நாகராணி. என் பேர் சலீமா. என்ன பாட்டி போக மாட்டேங்குது. மேல்நிலைப்பள்ளியில ஓட்ட போய் சொன்னேன் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, யூ ஆர் த லாஸ்ட் ஒன். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். I'm Shobana. I completed school in Bishop Garden, Bangalore. Why did you join this course? I want to apply for IAS examination. That's why I joined this course. Good, good. பாத்தீங்களா, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறாங்களாம். இவங்களுக்கு தான் இந்த கோர்ஸோட மதிப்பு தெரிஞ்சிருக்கு. Why did you prefer this college? Sir, I joined here just temporarily for some personal reason. I'm waiting for the admission card from Birla Academy, Delhi. சார் அவங்க என்ன சார் சொன்னாங்க? இந்த காலேஜில் சும்மா டெம்பரரியாக தான் ஜாயின் பண்ணியிருக்காங்களாம். டெல்லி பிர்லா அகாடமியில் இடம் கிடைச்சேன்னா போயிடுவாங்களாமா. பிர்லா அகாடமிங்கிறது ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான காலேஜுப்பா. அங்கே இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய இடத்து பசங்களும் அங்கே தான் படிப்பாங்க. அந்த காலேஜில் இடம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. குட். ஆஹா, நம்ம கிளாஸுக்கும் சூப்பராக ஒரு ஜாலி வந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். அதுவும் பாதியிலே வித்துக்கிட்டு போகுதா? நம்ம விதி பழைய மூஞ்சிலே பார்க்க வேண்டியது. டேய், ஸ்கூல்ல மரத்தடில சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி பாப்போம். ஏய் மாமா, அங்கனக்குள்ள உட்காந்து சாப்பிடுவோம்டா. இங்க குப்பையா இருக்கு ரமேஷ், அங்கிட்டு போலாம். ஏய் பாசி கில்லுது, இங்கனக்குள்ள உட்காந்து சாப்பிடுவோம். ஏய் அதான் போலாம் சொல்றேன். வாங்க கிரவுண்ட் பார்க்க போய் பார்க்கலாம். அந்த புள்ள கூப்பிட்டு போலாம். அது என்ன இடம் பாத்துற போன அந்த புள்ள பேசி கேட்டு போறீங்க? அவள மட்டன் தட்டிட்டே. ஏய் இங்க மரத்தடி இருக்கு, வாங்க வாங்க. ஏய் தின்னி பண்டார இடம் பிடிச்சிருச்சுடா. ஏன் அந்த பிள்ளைய திட்டுற? பாரு நல்ல இடமா தான் பிடிச்சிருக்கு. ஆமா, தண்ணி கலக்கட இருக்கு. கை கழுவுனியா? இல்ல. கை கழுவும் சாப்பிடுறது என்ன பழக்கம் புள்ள? ஆரம்பிச்சிருச்சு. கையில் இந்த தக்காளி சாதம். இந்த தண்ணி இஞ்சி. முத்து இந்த தயிர் சாதம். இந்த முட்டை முழுங்கு. ரமேஷ் பொடி இட்லி. இந்த தின்னி பண்டாரா தோசை. இந்த ஐயனாரு. என்ன செலிமா, நான் பிரியாணி ஒன்று வந்திருப்பேன்னு நினைச்சான், சப்பாத்தி ஒன்று வந்திருக்க. இல்ல, எங்க அத்தாவுக்கு நெஞ்சு வலின்னு ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. அதனால கவுச்சி சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதான் நாங்க எல்லாரும் அவருக்காக சைவமா மாறிட்டோம். இப்போ எப்போ இருக்காரு? பரவாயில்ல.
இந்தா அந்த பெங்களூர் புள்ள ஒத்தலா உட்காந்துருக்கு. கையலு அந்த பிள்ளையை கூப்பிடலாமா? அந்த பிள்ளைல நம்ம கூட சேருமா? பார்த்தா பெரிய எடுத்து போல மாதிரி தெரியுது. நமக்கெல்லாம் ஒத்து வரா சலிமா. கிளாஸ்லயும் உம்முன்னு இருந்துச்சு. ஆமா, இங்கிலீஷ்ல பேசுற பிள்ளை நம்ம கிட்ட பேசாது. சும்மா நடிக்காதே பிள்ளைகளா, அந்த பிள்ளை உங்களை விட அழகா இருக்கு. அந்த பொறாமையில கூப்பிட மாட்டேன்றீங்க, ஒத்துக்கங்க. இந்தா தள்ளு, டெல்லி போறதுக்குமா கண்குள்ள பார்த்து ரசிச்சுக்கிறோம். இந்த ரமேஷ் உனக்கு வைக்கமே இல்லையா? என்ன உலகத்துல பண்ணிட்டேன் எக்கப்படுறது இருக்கு? உன் ஆம்பளத்து மேல காட்டுறியா? ஒரு அழகான பிள்ளைய பார்த்து ஆம்பளை போய் சட்டி அடிக்க தப்பா? சைட் அடிக்கிறதும் லவ் பண்றதும் ஆம்பளை தானே கிடையாது. ஒரு பொண்ணை முதல்ல ஒரு ஃப்ரெண்டா சக மனுஷியா பாக்குறது தான் உண்மையான ஆம்பளத்தனம். இத்தனை வருஷம் பழகி எங்க முன்னாடி இப்படி கேவலமா நடந்துக்கிறியே, இதுதான் நீ ஃப்ரெண்ட்ஷிப் தர மரியாதையா? ஏய், நீ எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிற? அவனை சும்மா கடுப்பேற்றதுக்காக விளையாட்டுக்கு சொல்றான். என்ன விளையாட்டுக்கு? பேசுறதெல்லாம் பேசிட்டு அப்புறம் விளையாட்டுக்கு சொன்னேன்னு அது அதை விட குழத்தணும். தா ரொம்ப ஓவரா பேசுற, அப்புறம் பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். டேய் பேசாதடா கையல், போதும் விடு. இல்ல முத்து, நீங்களும் ஆம்பளை பசங்க என்ன வேணாலும் பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. எங்க நிலைமை இந்த பத்தி தான் தெரியும். உங்களை நம்பிதானே எங்க வீட்டுல உங்களோட பழக விடுறாங்க. அதுக்கு கொடுக்குற மரியாதை பத்தியா இப்படியா நடந்துக்கிறது முத்து? ஏடா முத்து, ஜாலியா ஒரு தமாசு பேசின போயிட்டு இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு பேசுது. நாங்கள் அக்கா வச்சுட பிறந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. இத்தனை வருஷம் பழைய ஒரு ஃப்ரெண்டை பத்தி புரிஞ்சுக்கலையா உங்களோட பழகிறதே வேஸ்ட்டுல. இனி ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசுற உனக்கு அறிவே இல்லை. என்கிட்ட பேச்சுவார்த்தையா வச்சுக்கிறாப்ல, சும்மா எதுக்குறதா நொட்டல் சொல்லிக்கிட்டு. ஏன் ரமேஷ் இப்படி பண்ண? டேய் உனக்கு அறிவே இல்லையாடா? என்ன முத்து, முத நாளே இப்படி ஆயிடுச்சு. எப்போ எது பேசுனே தெரியல கேனப்பை. இந்த ரமேஷ் வாய் முடிட்டு சும்மாவே இருக்க மாட்டான். இனி அந்த பிள்ளைய சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாச்சே. அதுவா சமாதானமானாதான்.